அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக 2ஆம் நிலை காவலர் தேர்வில் கேட்கக்கூடிய முக்கியமான பொது அறிவு வினாக்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஜிகே கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், 1 கிலோகிராம் எடை என்பது டேஷிற்கு சமம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 98 × 10⁴ டைனுக்கு சமம். சரிங்களா, இது வந்து 10th புக் பேக் கொஸ்டின். சரிங்களா, நம்ம இப்போ பார்க்குற ஜிகே கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு 10th எடுத்த ஜிகே கொஸ்டினாக தான் இருக்கும். 10th அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இயற்பியல் அப்படின்றதுல தான் நம்ம இன்றைக்கி டாப் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், புவியீர்ப்பு விசையின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 9.8 m/s² அப்படின்றது தான் புவியீர்ப்பு விசையின் மதிப்பு. இதுவே நிலவில் ஈர்ப்பு விசையின் மதிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 1.625 m/s² அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அடுத்த கொஸ்டின், நியூட்டனுடைய முதல் விதியை பொருட்களின் சமநிலையை விளக்குகின்ற விதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, அப்போ நியூட்டனின் முதல் விதி என்ன சொல்லுது? எந்த ஒரு விசையும் செயல்படாத போது ஒரு பொருள் தன்னுடைய ஓய்வு நிலையிலோ அல்லது சீராக இயங்கிக் கொண்டிருக்கிற நேர்கோட்டு இயக்க நிலையிலையோ அது தொடர்ச்சியாக அதே நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பொருட்களுடைய சமநிலையை விளக்கக்கூடிய ஒரு விதியாக இருக்குது இந்த நியூட்டனின் முதல் விதி. அடுத்தது 2ஆம் விதி அப்படின்னு சொன்னோம்னா, நியூட்டனின் 2ஆம் விதி அப்படின்னு சொன்னோம்னா இதை விசையின் விதி அப்படின்னு சொல்லி கூட அழைக்கிறாங்க. சரிங்களா, இதுக்கு இன்னொரு பேர் என்ன? விசையின் விதி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்தது நியூட்டனின் 3ஆம் விதி. இது வந்து ராக்கெட் ஏவுதலில் பயன்படுத்தப்படுது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு நியூட்டன் அப்படின்றது 10⁵ டைனுக்கு சமம். சரிங்களா, 10⁵ டைனுக்கு சமம் ஒரு நியூட்டன் அப்படின்றது. அடுத்த கொஸ்டின், ஒரு லென்ஸின் திறன் -4d எனில் அதன் குவிய தொலைவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின். -0.25 மீட்டர் அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா, லென்ஸின் திறன் அப்படின்னு சொல்லும்போது டயாப்டர் அப்படின்ற அழகால் அளக்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது இருகுவிய லென்ஸுகள். சரிங்களா, அப்போ கிட்ட பார்வையை சரி செய்ய பயன்படுது எது? குழி லென்ஸு. தூர பார்வையை சரி செய்ய பயன்படுது எது? குவி லென்ஸு. இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கண்ணாடியின் பரும வெப்ப விரிவு குணகத்தின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பரும வெப்ப விரிவு குணகம்னு சொன்னோம்னாலே அதன் அழகு வந்து கெல்வின் இன்வர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, அப்போ இங்கே கண்ணாடியோடைய பரும வெப்ப விரிவு குணகம்ன்றது 2.5 × 10⁻⁵ கெல்வின் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொதுவாயு மாறிலியுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 8.31 ஜூல் மோல் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ் அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்தது பாருங்கள், அவகாட்ரா எண். அவகாட்ரா எண்ணுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6.023 × 10⁻23 அப்படின்றது தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 11வது கொஸ்டின், போன்ஸ் மாறிலியுடைய மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவுமே ரொம்ப முக்கியம்தான். சரிங்களா, 1.381 × 10⁻⁻23 ஜூல் கெல்வின் இன்வர்ஸ் அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின், மின்னோட்டத்தினை அளக்க பயன்படும் கருவி அம்மீட்டர். சரிங்களா, இதே மின் தடை அப்படின்னு சொன்னோம்னா ஓம். மின் தடை எண் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு ஓம் மீட்டர். மின் கடத்து எண் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு சிமோஸ் மீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின், மின் தடை எண் அப்படின்னு சொன்னோம்னா ஓம் மீட்டர் அப்படின்றது தான் அளக்கப்படுது. இதுவே இந்த மின் கடத்து எண் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, மின் கடத்து திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, மின் கடத்து எண் கிடையாது, மின் கடத்து திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. திறன் வந்துச்சுன்னா சிமோஸ் பை மீட்டர், அதாவது 1/ஓம் மீட்டர் அப்படின்றது தான். சரிங்களா, இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிங்க. அப்போ மின் தடை எண் அப்படின்னு சொன்னோம்னா ஓம் மீட்டர். சரிங்களா, மின் கடத்து எண் அப்படின்னு கேட்டாலும் ஓம் மீட்டர் தான். இதுவே மின் கடத்து திறன் அப்படின்னு கேட்டாக்க என்ன பண்ணணும்? சிமோஸ் மீட்டர்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா 1/ஓம் மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அந்த ஓம் மீட்டருடைய தலைகீடு தான் மின் கடத்து திறனுடைய அலகு. இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், நிக்ரோம் என்பது மிக உயர்ந்த மின்தடை எண் கொண்ட ஒரு கடத்தியாகும். இதன் மின்தடையின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1.5 × 10⁻⁶ அப்படின்றது தான் சரியான விடை. அப்போ நிக்ரோம் அப்படின்றது மிக உயர்ந்த மின்தடை எண் கொண்ட ஒரு கடத்தியாச்சா, அதனால் இதை நம்ம வெப்பமேற்றும் சாதனங்களில் பயன்படுத்துகிறோம். சரிங்களா, இதனுடைய பயன்பாடு ரொம்ப முக்கியம், எக்ஸாமில் கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின், கிலோவாட் மணி அப்படின்றது எதனுடைய அலகு அப்படின்னா மின்னாற்றலுடைய அலகு. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், குதிரை திறன் என்பது எந்த அலகு முறை அப்படின்னா FBS அலகீட்டு முறை. சரிங்களா, ஆங்கில இயற்பியலாளர்கள் பயன்படுத்தின முறை அது அந்த FBS அலகீட்டு முறை அப்படின்றது தான். அப்போ குதிரை திறன் அப்படின்னு சொன்னோம்னா சரிங்களா, அப்போ இது வந்து FBS அலகீட்டு முறையை சார்ந்தது. அடுத்து பாருங்கள், ஒரு குதிரை திறன்றது 746 வாட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, இதுவே கழுதை திறன்னு சொன்னோம்னா 250 வாட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், LED தொலைக்காட்சியை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. P. மிச்சல் அப்படின்றவர் தான் கண்டுபிடிக்கிறார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சவுண்டுடைய திசைவேகம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஒலி அலையின் திசைவேகம், அதாவது சவுண்டுடைய திசைவேகம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 340 m/s அப்படின்றது தான் சரியான விடை.
அடுத்ததாக லைட்டோடைய திசைவேகம் கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதுவும் ஒலி அதுவும் ஒலி தான். அந்த ப்ரொனன்சியேஷன் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. சின்ன லீவ் வந்ததுன்னா சவுண்டு, பெரிய லீவ் வந்துச்சுன்னா லைட்டு. அப்போ லைட்டோடைய திசைவேகம்னு சொல்லும்போது 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் அப்படின்றது தான் சரியான விடை. இப்போ இந்த சவுண்ட் அப்படின்றது வெற்றிடத்தில் பரவாது. அது பரவுறதுக்கு கண்டிப்பாக ஊடகம் அப்படின்றது தேவைப்படும். அதுலேயும் குறிப்பாக நல்லா திடமான ஊடகங்கள்லாம் இருக்குல்ல, மெலிசான ஊடகத்தை விட நல்லா திடப்பொருளாக இருக்கக்கூடிய ஊடகங்களில் ரொம்ப வேகமாக பயணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், தண்ணியை விட இரும்பில் வந்து ரொம்ப வேகமாக பயணிக்கும் சவுண்டு. இதுவே உங்களுக்கு லைட் வந்து பார்த்திங்கன்னா திடப்பொருட்களில் வந்து சிறுமமாக தான் இருக்கும் அதனுடைய திசைவேகம்ன்றது. இதுவே வெற்றிடத்தில் வந்து பெருமமாக இருக்கும். சரிங்களா, இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். அடுத்த கொஸ்டின், மெதுவாக பேசும் கூடம் புனித பால் கேத்திரியால் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னா லண்டனில் அமைஞ்சிருக்கு. சரிங்களா, கோல்கொண்டான் கோட்டை எங்கே இருக்குது? ஹைதராபாத்தில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எதிரொலி கேட்பதற்கான குறைந்தபட்ச தொலைவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 17.2 மீட்டர் அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா, அடுத்த கொஸ்டின், மனிதர்களால் உணரக்கூடிய செவியுணர்வு அதிர்வெண் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய அதிர்வெண்களை மனித காதுகளால் உணர முடியும். அப்போ கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் 20,000 ஹெர்ட்ஸ் அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா, அடுத்த கொஸ்டின், இதுவரை எத்தனை கதிரியக்க பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அப்படின்னா 29 கதிரியக்க பொருட்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கதிரியக்கத்தின் தொன்மையான அலகு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் இருக்கிறது எல்லாமே கதிரியக்கத்தை அளவிடக்கூடிய அலகுகள் தான். அதில் தொன்மையான அலகு எதுனா கியூரி அப்படின்றது தான். சரிங்களா, இதில் உங்களுக்கு கதிரியக்கத்திற்கான எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த 4 ஆப்ஷனில் தான் ஆன்சர் இருக்குது. தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பிச்சு பிளான்ட்லேருந்து யுரேனியத்தை பிரித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மார்ட்டின் கிலாபெத்து அப்படின்றவர் தான் பிச்சு பிளான்ட்லேருந்து உங்களுக்கு யுரேனியத்தை பிரித்தவர். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மிக அதிக அயனியாக்கும் திறன் பெற்ற கதிர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, உங்களுக்கு ஆல்ஃபா கதிர் அப்படின்றது தான் மிக அதிக அயனியாக்கும் திறன் பெற்றது. பீட்டா கதிர்ன்றது அதிகம் ஊடுருவும் திறன் பெற்றது. காமா கதிர் அப்படின்றது மரபியல் குறைபாடுகளை ஏற்படுத்தக்கூடியது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நியூட்ரானை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜேம்ஸ் சாட்விக் அப்படின்றவர் தான் நியூட்ரானை கண்டுபிடிச்சிருப்பார். எலக்ட்ரானை கண்டுபிடிச்சவர் ஜே தாம்சன். சரிங்களா, ஜே தாம்சன் அப்படின்றவர் தான் எலக்ட்ரானை கண்டுபிடிச்சிருப்பார். சரிங்களா, இதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுஸ்டீன் அப்படின்றவர் தான் உங்களுக்கு புரோட்டானை கண்டுபிடிச்சிருப்பார். இது எல்லாமே உங்களுக்கு கொஸ்டின் தான். சரிங்களா, அணுக்கருவினை கண்டுபிடிச்சது யார்? ரூதர்போர்ட். அடுத்த கொஸ்டின், காமா கதிரிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியது டேஷ் உரைகள். காரியத்தாலான உரைகளை நம்ம அணிந்து கொள்வதன் மூலம் காமா கதிர்கள் இருந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்கலாம். சரிங்களா, அடுத்தது பாருங்கள், கதிரியக்கத்தின் அலகு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ராஞ்சன், சரிங்களா, பெக்கரால், கியூரி, இது எல்லாமே கதிரியக்கத்துடைய அலகுகள் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், புரோட்டான் தொடர்வினைக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அணுக்கரு இணைவு அப்படின்றது தான் அந்த புரோட்டான் தொடர்வினைக்கு எடுத்துக்காட்டு. அப்போ சூரியன், விண்மீன்கள்லாம் ஆற்றல் உருவாகுது இல்லையா, வெப்ப ஆற்றல் உருவாகுது இல்லையா, அதுக்கெல்லாம் காரணம் அணுக்கரு இணைவு வினை அப்படின்றது தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அதிக ஊடுருவும் திறன் பெற்ற கதிர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதிகமாக ஊடுருவும் திறன் பெற்றது எதுனா பீட்டா கதிர் அப்படின்றது தான் உங்களுக்கு. சரிங்களா, அடுத்த கொஸ்டின், காமினி அணுக்கருவுலை அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கல்பாக்கத்தில் தான் உங்களுக்கு காமினி அணுக்கருவுலை அப்படின்றது அமைந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஹிரோஷிமா நகரத்தில் வீசப்பட்ட அணுகுண்டின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, நம்ம பார்த்தோம். சரிங்களா, ஹிரோஷிமா நாகசாகி அப்படின்ற 2 இடத்துல அமெரிக்கா வந்து அணுகுண்டை போட்டிருக்கும். சரிங்களா, லிட்டில் பாய் ஃபேட்மேன் அப்படின்னு சொல்லி. ஹிரோஷிமாவில் வந்து லிட்டில் பாய் அப்படின்ற அணுகுண்டையும் ஃபேட்மேன் அப்படின்ற அணுகுண்டை நாகசாகிலையும் வீசியிருப்பாங்க. சரிங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா G7 மாநாடு வந்து ஜப்பானில் நடந்திருக்கும். அது எந்த நகரத்தில் நடந்துச்சுன்னா ஹிரோஷிமா நகரத்தில் தான் நடந்திருக்கும். அமெரிக்கா எந்த நகரத்தை வந்து அணுகுண்டு வீசி நாசமாக்கிச்சோ அந்த நகரத்தில் தான் இப்போ G7 மாநாடு அப்படின்றது நடந்திருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பாதுகாப்பான கதிர்வீச்சு அளவு என்பது ஒரு வாரத்திற்கு டேஸ் மில்லி ராஞ்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 மில்லி ராஞ்சன் அப்படின்றது தான் பாதுகாப்பான அளவு. அதுக்கு மேலே போனாக்கா உங்களுக்கு வந்து புற்றுநோய் ஏற்படும். அதுக்கு மேலேயும் அதிகமாக போச்சுனாக்கா உங்களுக்கு வந்து இறப்பே ஏற்பட்டுவிடும். சரிங்களா, அடுத்த கொஸ்டின், ஆக்சிஜனுடைய கிராம் அணுநிறை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 16 கிராம் அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஹைட்ரஜனின் சராசரி அணுநிறையின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1.008 தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அணுக்கரு பிளவின் மூலம் வெளியேற்றப்படும் சராசரி ஆற்றல் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்றது தான். சரிங்களா, இது வந்து உங்களுக்கு பாக்ஸில் இருக்குது, அதனால் ரொம்ப முக்கியம், பார்த்துக்குங்க. அடுத்த கொஸ்டின், திட்ட வெப்ப அழுத்த நிலையில் 4.4 கிராம் கார்பன் டை ஆக்சைடின் பருமன் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2.24 லிட்டர் அப்படின்றது தான் உங்களுக்கு சரியான விடை. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மந்த வாயுக்கள் எந்த தொகுதியை சார்ந்தது அப்படின்னா 18வது தொகுதியை சார்ந்தது. மந்த வாயுக்கள்னு சொல்லுவாங்க, அரிய வாயுக்கள்னு சொல்லுவாங்க.
இதெல்லாம் அதுக்கான பெயர்கள். அப்போ 17வது தொகுதி என்ன, 16வது தொகுதி என்ன, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 18 தொகுதிகள் இருக்கும். அதே மாதிரி 7 தொடர்கள் இருக்கும் தனிம வரிசை அட்டவணையில், நவீன தனிம வரிசை அட்டவணை. சரிங்களா? நவீன தனிம வரிசை அட்டவணை அப்படின்றது உங்களுக்கு எதனை அடிப்படையாக கொண்டு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்றதுமே உங்களுக்கு கொஸ்டின் தான். அணு எண்ணை அடிப்படையாக கொண்டு ஹென்றி மோஸ்லி அப்படின்றவர் ஏற்படுத்தியிருப்பார். சரிங்களா? மற்றதெல்லாம் வந்து நிறை எண்ணை அடிப்படையாக கொண்டு இருக்கும். ஆனால் நவீன தனிம வரிசை அட்டவணை மட்டும் அணு எண்ணை அடிப்படையாக கொண்டு ஹென்றி மோஸ்லி அப்படின்றவர் உருவாக்கியிருப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நவீன ஆர்வர்த்தன விதியின் அடிப்படை என்ன, அதை கேட்டிருக்காங்களா? அணு எண் அப்படின்றது தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சிலைகள் நாணயம் செய்ய பயன்படுவது எந்த கலவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிலைகள் நாணயம் இது எல்லாமே வந்து வெண்கலத்தால் செய்யக்கூடியது. சரிங்களா? வெண்கலத்தால் செய்யக்கூடியது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ரசக்கலவை உருவாக்கலில் தேவைப்படும் முக்கியமான உலோகம் பாதரசம் அப்படின்றது தான், HG அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சர்வ கரைப்பான் எனப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீரை தான் சர்வ கரைப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அதிகமான வெப்ப ஏற்பு திறன் பெற்றதும் நீர் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இருமடி கரைசலில் உள்ள கூறுகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இருமடி கரைசல்னு சொல்லும்போது 2 கூறுகள் இருக்கும். புக் பேக் கொஸ்டின் இது, உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருந்தாலுமே இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒளி சிதைவு என்பது இதனால் நடைபெறும் சிதைவு வினையாகும். ஒளி சிதைவு அப்படின்றது ஒளியால் நடக்கக்கூடியது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மனித ரத்தத்தின் பொதுவான pH மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மனித ரத்தத்துடைய பொதுவான pH மதிப்புன்றது 7.4 அப்படின்றது தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது உங்களுக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், ஆரஞ்சு பழத்துடைய pH மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 3.5 அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் எது மயக்கமூட்டியாக பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஈத்தர் அப்படின்றது தான் மயக்கமூட்டியாக பயன்படுத்துகிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எரிசாராயம்ன்றது ஒரு நீர்ம கரைசல். இதில் உள்ள எத்தனாலின் சதவீதம் என்ன அப்படின்னா 95.5% எத்தனால் இருக்கும், மீதி 4.5% நீர் இருக்கும். சரிங்களா? இதை தான் நம்ம எரிசாராயம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ இன்றைக்கி டாப் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான 50 வினாக்கள் நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ச்சியாக படிங்க. எக்ஸாம் நெருங்கிடுச்சு. கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? தேங்க்யூப்பா.